ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய எக்ஸாம் பேடை வச்சு சூப்பரான 2 ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். பழைய எக்ஸாம் பேடெலாம் வந்து மறுபடியும் பசங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அது ரொம்பவும் பழசாக போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் புது பேட் தான் வந்து வாங்கி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த பழைய பேடை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை வச்சு நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகிற மாதிரி ரீயூஸ் ஐடியாஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட உள்ள 2 எக்ஸாம் பேட் வந்து எடுத்துருக்கேங்க. இந்த 2 எக்ஸாம் பேடுமே ரொம்பவே வந்து பழசாக போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ரொம்ப பழசாக போயிருக்கு. அதுக்கப்புறம் அதோட கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து துருப்பிடிச்சு போயிருக்குங்க. இப்போ இந்த 2 பேடையும் வச்சு தான் நம்ம வந்து ரீயூஸ் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேடில் வந்து நீங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள். ஆன்லைன்லலாம் இது வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள்கிட்ட வால் ஸ்டிக்கர் இருந்தால் நீங்கள் இதை வந்து வச்சு ஒட்டிக்கலாம். என்கிட்ட இருக்கிறதுனால நான் வந்து ஒட்டிக்கிறேன். அப்படி உங்ககிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கிஃப்ட் பேப்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து இதில் வந்து ஒட்டிக்கலாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக அது வந்து ஒட்டிக்கலாம். அப்படி அதுவுமே இல்லைன்னா கலர் பேப்பர் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம அந்த கிளிப் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் விட்டுட்டு மற்ற ஃபுல்லாக வந்து எல்லா இடங்களையும் வந்து நம்ம இந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்குங்க. தண்ணி வந்து பட்டாலும் வந்து ஒன்றுமே ஆகாது. உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கிஃப்ட் பேப்பர் போட்டிங்கன்னா அதை ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்து செல்லோ டேப் இருக்குது பாருங்கள், அதை வந்து வச்சு ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுருங்க. அப்படி ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி பட்டாலும் வந்து கிஃப்ட் பேப்பரில் ஒன்றும் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவுமே வந்து ஒட்டிட்டேங்க. அதாவது அந்த கிளிப்பு பகுதியை மட்டும் விட்டுட்டு நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டிக்கர் வந்து உங்கள்கிட்ட நிறையா இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் வந்து பேக் சைடும் ஒட்டி விட்டுக்கலாம். என்கிட்ட வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா பேக் சைடு வந்து கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டிக்கிறேன். இது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வந்து போட்டுக்கலாங்க. ஃபெவிகால் போட்டாவே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். ஃபெவிகால் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேங்க. ஒட்டி முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ இதோட கிளிப் இருக்குது பாருங்கள். இந்த கிளிப்பு வந்து ரொம்ப வந்து துருப்பிடிச்சி போயிருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு விருப்பமான கலரில் வந்து பெயிண்ட் கொடுத்துக்கலாம். நான் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து லைட்டு ப்ளூ கலர் மாதிரி வந்து இருக்கிறதுனால நான் ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து என்ன ஸ்டிக்கரோ இல்லை கிஃப்ட் பேப்பர் என்ன கலரில் ஒட்டிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் டார்க் கலராக வந்து மேலே வந்து கொடுத்துக்கோங்க. அந்த கிளிப்புக்கு இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து கலர் கொடுத்துக்கிறேங்க. கலர் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் கலர் தான் வந்து கொடுத்துருக்கேன் பெயிண்ட்டு. இப்போ இது நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து காய விட்டு எடுத்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து காஞ்சிருச்சிங்க. காஞ்ச பிறகு நம்ம கையில் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒட்டாது. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். புதுசாக வந்து நம்ம எக்ஸாம் பேட் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க, பழைய எக்ஸாம் பேடை. இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்ம ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கிறதுனால வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். நம்மளுக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் அப்படி அதாவது கிஃப்ட் பேப்பர் அந்த மாதிரி கலர் பேப்பர் ஏதாவது வந்து போட்டுக்கிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் இது மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு மேலே வந்து செல்லோ டேப் இருக்குது பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அப்படியே நீட்டாக வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரியே வந்து இருக்கும். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து புதுசாக எக்ஸாம் பேட் வாங்க முடியல டக்குன்னு போய் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பழைய எக்ஸாம் பேடை வந்து புதுசாக வந்து மாற்றிக்கலாம். இன்னுமே வந்து அழகழகாக ஸ்டிக்கர்லாம் வந்து விற்கிதுங்க. அதெல்லாம் இன்னும் ஒட்டினீங்கன்னா இன்னுமே வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் என்கிட்ட உள்ள பொருட்களை வச்சு நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு எக்ஸாம் பேட் வந்து எடுத்திருக்கேங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒட்டோம் பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த வால் ஸ்டிக்கரும் பின்னாடி வந்து கிஃப்ட் பேப்பரும் அதே மாதிரியே வந்து இந்த பேட்லேயுமே இந்த எக்ஸாம் பேட்லேயுமே வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரியே வந்து இந்த பேட்லேயுமே வந்து ஒட்டி முடிச்சிட்டேங்க. இப்போ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 எக்ஸாம் பேட் வந்து தேவைப்படுங்க. என்கிட்ட இருக்கிறதே மொத்தமாக 2 பேட் தாங்க இருந்துச்சு. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஐடியாவுக்கு வந்து ரெடி பண்ண பாருங்கள் பேடு, அதையுமே வந்து நான் இந்த ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நிறைய பேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட இல்லாததுனால நான் அந்த பேடே வந்து நான் 2வது ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிப்ஸ் பாக்ஸ் தாங்க. இந்த சிப்ஸ் பாக்ஸ் வந்து நம்ம பசங்க வந்து அடிக்கடி வந்து சாப்பிடுவாங்க. அந்த பாக்ஸ் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம இந்த ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த பாக்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் ரோல் இருக்குது பாருங்கள், இந்த ரோலையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2மே வந்து எடுத்துருக்கேங்க. அதாவது என்கிட்ட வந்து இந்த கார்ட்போர்ட் ரோல் கம்மியாக இருந்ததுனால நான் சிப்ஸ் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட அந்த கார்ட்போர்ட் ரோல் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் சிப்ஸ் பாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இதை கூட வந்து ஃபுல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து சரிசமமாக வந்து கட் பண்ணுங்க. கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேப் வச்சு
அளந்துக்கங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு. எனக்கு வந்து கரெக்டாக வந்து 8 இன்ச் அளவுக்கு இருக்குது. அதில் வந்து நான் 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணும்போது ஈவனாக வந்து நம்மளுக்கு கட் பண்ண முடியுங்க. கரெக்டான அளவில் கிடைக்கும். அது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதே போல் அந்த கார்ட்போர்ட் ரோல் இருக்குது பாருங்கள், அதையுமே வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு 4 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது ஈவனாக வந்து கட் ஆகி வரும். அதே போல் அந்த கார்ட்போர்ட் ரோட்லேயே வந்து நான் 4 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சிப்ஸ் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நான் அந்த வால் ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள், அதை ஒட்டி விட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட் ரோடில் மட்டும் நான் ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்க போகிறேங்க. உங்களுக்கு வந்து எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த பாக்ஸில் வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டி விட்டுருக்கேன். அதே போல் அந்த கார்ட்போர்ட் ரோட்லேயே வந்து நான் ரெட் கலர் வந்து பெயிண்ட் கொடுத்துட்டு அது நல்லா வந்து காய வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் ஒரு எக்ஸாம் பேட், அதை வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து இது மாதிரி 4 கார்னரையுமே வந்து இந்த கார்ட்போர்ட் ரோல் இருக்குது பாருங்கள், அதை வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி 4 கார்னரையும் வச்சு நம்ம குளூகன் போட்டு அதை அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோங்க. இதுக்கு வந்து நீங்கள் குளூகன் வந்து யூஸ் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி குளூகன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃபெவிக்விக் அப்படி இல்லைனா ஃபெவிபாண்ட் ரெண்டில் வந்து ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிக்கால்லாம் வந்து போட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது 3ல் வந்து ஏதாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒட்டி விட்டுடலாம். கரெக்டாக வந்து அளவு பார்த்து 4 கார்னர்லையும் வந்து ஒட்டி விடுங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்ட பிறகு இப்படி தாங்க இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், சிப்ஸ் பாக்ஸ், அதையுமே வந்து 4 கார்னர்லையும் வந்து நம்ம வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இந்த பாக்ஸ் வந்து இல்லைனா நீங்கள் கார்ட்போர்ட் ரோலே வந்து இந்த சைஸுக்கு, அதாவது 4 இன்ச் சைஸுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வச்சு நீங்கள் கார்னரில் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து இருந்ததுனால அது வந்து நான் வேஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ 4 மூலையிலே வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த பாக்ஸை வந்து வச்சு ஒட்டி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மறுபடியும் வந்து இன்னொரு எக்ஸாம் பேட் வந்து ரெடி பண்ண பாருங்கள், அதையுமே வந்து இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட போகிறோம். இதேமே வந்து குளூகன் வந்து அந்த 4 பாக்ஸ்லேயே வந்து ஒட்டி விட்டுட்டு மேலே வந்து இந்த எக்ஸாம் பேடை வச்சிங்கன்னா அழகாக வந்து ஒட்டிக்கும். இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேங்க. ஒட்டி முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. சூப்பரான ஸ்டாண்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாம் பேடை வச்சு செஞ்சதுனால. நீங்கள் பழசாக வந்து உங்கள் வீட்டில் எக்ஸாம் பேடு வந்து கட்டுனுச்சுன்னா அது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நம்ம கிச்சனுக்கு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரூம் கபோர்டில் வந்து திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நிறைய பொருட்கள் வந்து இதில் நம்ம ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்க முடியுங்க. நான் வந்து இதை வந்து கிச்சன்லேயும் அதுக்கப்புறம் ரூம் கபோர்ட்லேயும் வந்து நான் திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் வந்து வச்சுருக்கேங்க. எல்லா பொருட்களையுமே நம்ம இதில் வந்து வச்சுக்கலாம். நம்ம கிச்சனை வந்து அடிக்கடி எடுக்கக்கூடிய பொருட்களை வந்து பக்கத்தில் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து வச்சுக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதில் நம்ம வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கிறதுனால வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்குங்க. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து வசதியாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் ரூம் கபோர்டில் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரூமில் உள்ள திங்ஸ்லாம் வந்து நம்ம இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. நம்மளுக்கும் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அங்கங்கே பொருட்கள் வந்து கலைஞ்சி போகாமல் நம்ம இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். கீழேயும் அடியில் வந்து இடம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம சீப்பு இதெல்லாம் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன 2 ஐடியாவுமே எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.